ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேந்தர். இன்றைக்கி நம்ம சினிமா பெஞ்சில் நாம் பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா சங்கராந்திக்கு, அதாவது தெலுங்கில் ரிலீஸ் ஆன 4 படங்களில் இந்த படமும் ஒன்று. நம்ம மெகாஸ்டார் சிரஞ்சீவி நடித்து வெளியே வந்திருக்க படம் தான் மனசங்கர வரப்பிரசாத் காரு அப்படிங்கிற தெலுங்கு படம். இந்த படத்தில் சிரஞ்சீவி சார் மற்றும் நயன்தாரா மற்றும் பலரெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளாக இருக்குது. காரணம்னு பார்த்திங்கன்னா மெகாஸ்டார் சிரஞ்சீவி காரு அவர் வந்து நடித்து சில வருடங்களாக நடித்த படங்கள் எந்த படமுமே பெருசாக ஹிட் ஆகலை. ஏன்னா வந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து ஹிட்டு கொடுத்துட்டு பெருசாக மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காங்க. இவர் அப்போவே மாஸ்க் காட்டினவர், அவருக்கு இன்னும் மாஸ்க் காட்டுறதுக்கு ஒரு சரியான படம் அமையலை. ஆனால் இந்த சமயத்தில் தான் அனில் ரவிபுடி அப்படிங்கிற ஒரு டைரக்டரோட காம்போ இணையும் போது பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. காரணம்னு பார்த்திங்கன்னா அந்த அனில் ரவிபுடி அவருக்கு மேலே ஒரு நம்பிக்கை. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாகுபலி மாதிரியோ இல்லை வந்து ஒரு RRR மாதிரியோ கொடுத்தாருலாம் கிடையாது. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஃபைட்டு, மாஸ் மசாலா மூவியாக ஒன்று கொடுத்துட்டு நம்மளுக்கு என்டர்டெயின் பண்ணிவிட்டு பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். அதாவது பார்த்திங்கன்னா அவர் சில படங்கள்லாம் சொல்லணும், பகவந்த் கேசரி நம்ம பாலையா வச்சு ஒரு பக்காவாக பண்ணியிருப்பார் படத்தை. அடுத்து பார்த்திங்கன்னா போன வருஷம் இதே சங்கராந்திக்கு ரிலீஸ் ஆன சங்கராந்திக்கு வசூனானோ அப்படிங்கிற வெற்றி வெங்கடேஷ் நடித்து வந்து மிகப்பெரிய ஹிட்டு. போன ஆண்டில் பார்த்திங்கன்னா 2025 ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டுன்னு சொல்லலாம். 500 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் ஆன படம். அப்படியே அவரோட படத்தை கொடுத்த அனில் ரவிபுடி சிரஞ்சீவியோட இணையும் போது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அதை ஃபுல்ஃபில் பண்ணாரா, ஏன்னா இத்தனை ஹிட் கொடுத்தாரு, இவரோட ஹிட் கொடுத்துருவாரா அப்படிங்கிற மாதிரி. அந்த படம் அவர் ஹிட் கொடுத்தாரா இல்லையாங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சிரஞ்சீவி அவர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செக்யூரிட்டி ஆஃபீஸராக, நேஷனல் செக்யூரிட்டி ஆஃபீஸராக வருவார். அதில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அரசியல்வாதிக்கு அவர் பாதுகாப்பு கொடுத்துட்ருப்பார். அந்த சமயத்தில் நயன்தாரா அவங்களுக்கு ஒரு காதல் நடக்குது, கல்யாணம் நடக்குது, குழந்தை பிறகுது. அதுக்கப்புறம் அவங்கள போய் பிரிஞ்சிடுறாங்க. கடைசியாக பிரிஞ்சவங்க கடைசியாக ஒன்று சேர்றாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் சில சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிபடியாக நம்ம சிரஞ்சீவி சார் வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு தான் சொல்லணும். லவ் சீன்ஸாக தான் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காமெடி பண்ணுற சீன்லையும் சரி, ஃபைட்டிங் சீன்ஸ்லையும் சரி, அந்த காமெடி சீன்ஸை வந்து இந்த ரவிபுடி படத்துலேயே வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து இந்த படத்துலேயும் மாறல. அப்படியே ஒரு கண்டினியூஸாக ஒரு வைப்லேயே நம்மளை படத்தை வந்து கடைசி வரலும் கொண்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு அருமையாக அந்த படத்தை வந்து நடிச்சிருக்காரு தான் சொல்லுவோம் சிரஞ்சீவி சார். நயன்தாராவுக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சும்மா எப்பயுமே ஹீரோயினுக்கு வந்து அதிக வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். இந்த இதில் வந்து நல்ல ஒரு நடிக்கிறதுக்கான ஸ்கோப் உள்ள 2 குழந்தைங்களுக்கு அம்மா வாங்குற மாதிரி கேரக்டரில் நல்லா பக்காவாக பண்ணி பிஸ்னஸ் உமன் மாதிரி காட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. நடுவில் நம்ம வெங்கி காரு வராரு. வெங்கி காரு வந்தோடனே அதில் பழைய பாட்டு போட்டு செம்ம டான்ஸ் பீட்டு, பழைய படத்தை அவங்க பாட்டே போட்டு அடிச்சிருக்க மாதிரி சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் விசில் பறக்கும். அந்த மாதிரி ஒரு சீனை வந்து எடுத்து வச்சுருக்காரு அனில் ரவிபுடி. படத்தில் அந்த ஹூக் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வருது. அந்த சாங் வந்து இப்போயும் எல்லாருமே ட்ரெண்டிங்கில் அதுதான் இருக்குது. அந்தளவுக்கு எல்லாமே வந்து ஒரு பக்காவாக கமர்ஷியலாக அந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு சினிமா பெஞ்ச் கொடுக்குற மார்க் பார்த்திங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 5. ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் ஒர்த்தி வாட்ச் தான் சொல்லணும். அனில் ரவிபுடி இந்த தடவை ஹிட் அடிச்சிட்டாரு. ஆடியன்ஸோட ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வரவேற்புக்குள்ளார தான் அந்த படம். இந்த படத்தை எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லிவிட்டு, இதே மாதிரி நம்ம சேனலுக்கு போடுற வீடியோவெல்லாம் நீங்களும் பார்த்து அதை லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் சுரேந்தர். நன்றி, வணக்கம்.